ராதே கிருஷ்ணா. 7 நாளில் மோட்சம் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்கும் அப்படின்னு நிரூபணம் பண்ணக்கூடிய ஒரு விருட்சம் இந்த விருட்சம். நான் இருக்கிறது ஆச்சரியமாக சுகஸ்தல். எந்த இடத்துல சுகபிரம்ம மகரிஷி அத்தியாச்சரியமாக பரீட்சித் மகாராஜனுக்கு 7 நாளில் மரணம் அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே ஸ்ரீமத் பாகவதத்தை உபதேசம் பண்ணாரோ அந்த வடவிருட்சம் ஆலமரத்தின் கீழே நின்றுருக்கேன். கோட்டி ஜென்ம சுகிருத்தம். வடவிருட்சம் அவ்வளோ விசேஷம். அதுவும் இந்த ஆலமரம் சாட்சி. இந்த ஆலமரத்தை பார்த்தாலே 7 நாளில் மோட்சம் நிச்சயமாக கிடைக்கும். இந்த ஆலமரத்தை தியானம் பண்ணாலே நிச்சயமாக பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் பிரத்யக்ஷமாக காட்சி கொடுப்பான். இந்த ஆலமரம் ஸ்ரீமத் பாகவதத்தை பிரத்யக்ஷமாக கொடுத்த ஒரு ஆலமரம். கிட்டத்தட்ட ஒரு 5100 வருஷங்களாக இந்த ஆலமரம் அதுக்கு முன்னாடிலேருந்தே இருக்குது. ஸ்ரீமத் பாகவதத்தை முதல்ல சுகபிரம்ம மகரிஷி பரீட்சித் மகாராஜனுக்கு மோட்சத்துக்காக கொடுத்த ஒரு ஸ்தலம் இது. சுகஸ்தல் அப்படின்னு பேர். யூபி உத்தரப்பிரதேசத்தில் முசாஃபர் நகர் அந்த இடத்துல இருக்கக்கூடிய சுகஸ்தல், சுக்ரதால் அப்படின்னும் சொல்லுவார்கள். அத்தியாச்சரியமான ஆலமரம். பார்த்தாலே பாகவதம் மாதிரி பலவிதமான கிளைகளோட அத்தியாச்சரியமாக பக்தி விருட்சம் இந்த ஆலமரம். இது கீழே நிற்கும் பொழுதே பாகவதம் மகிமை புரியறது. நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமணக தம் நமாமி ஹரிம்பரம் அப்படின்னு பாகவத கடைசி ஸ்லோகம். எவனுடைய நாமத்தை சொல்லி எவனுடைய திருவடிகளில் விழுந்தால் துக்கங்கள் நாசமாகுமோ பாவங்கள் நாசமாகுமோ அந்த அரியை நமஸ்காரம் செய்கிறேன் அப்படின்றது. இந்த ஆலமரத்தை நமஸ்காரம் பண்ணுங்கோ, ஹரி தானா வருவான். ராதே கிருஷ்ணா.